எனக்கு என்ன டவுட்மா, சொல்லுங்க. 7 நாள் விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்குது சொல்றீங்கல்ல, ஆமா. அப்ப எத்தனையோ பேர் சாப்பிடாம ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏமா முருகர் நல்லது பண்ண மாட்டாங்க? யார் சொன்னா நல்லது பண்ணலன்னு? முதல்ல வேணா பசி பட்டினின்னு உலகத்துல நிறைய இருந்துச்சு. இப்ப கடவுள் நம்ம கையெடுத்து கும்பிடுற எல்லா கோயிலுமே வந்துட்டு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது கடவுளால இறங்கி வந்து நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரே உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா கோவில்லையுமே அன்னதானம் போடுறாங்க. எந்த இடத்துல போய் பசினே உட்கார முடியாது. நம்மளோட அறியாமை வேணா நம்மள வந்துட்டு என்ன சொல்றது, அறியாமை நம்ம போய் கோயில்ல போய் சாப்பிடணுமா அப்படின்னு சில பேர் கூச்சப்பட்டு வேணா விலகி நிற்கிறாங்க. இப்போ அது கூட நிறைய இடத்துல கிடையாது. எல்லா கோயிலுமே தினம் தினம் ஒரு நல்ல நாளைக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா டைமுமே எல்லா நேரமுமே கோவிலில் 3 வேளை சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். தயவு செஞ்சு இனி பசி பட்டினி யாரும் இருக்காதீங்க. எல்லா கோயிலையும் சாப்பாடு சாப்பிட்றாங்க, எல்லா கோயிலையும் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் இன்க்ளூடிங் நானே என்னோட 8 வயசுலேருந்து, எனக்கு தெரிஞ்சு 8 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் பாமன் சாமி கோயிலில் போட்ட சாப்பாடு தான் நானே, என் தம்பி, தங்கச்சி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாம் வளர்ந்தது. அந்த கோயிலில் சேவை செஞ்சு அங்கேருந்து அப்படி தான் படிச்சுட்டு நாங்கள் இருந்தோம். அப்படின்ற பட்சத்தில் அப்பத்துலேருந்தே எப்படின்னா இப்போ இன்னும் அட்வான்ஸாக ஏறிட்டே போயிட்டுருக்கு. நிறைய பேர் அவங்க விரதத்தை முடிக்கிறோம், நல்லது நடந்துச்சுன்னு ஏதோ ஒரு மூலியமாக கோயிலில் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கோயில் அரசாங்கமும் இந்த மாதிரி சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு முறையில். இப்படி தான் வந்து முருகர் நல்லது செஞ்சிட்ருக்காரு. முருகர் வந்து நான் இந்தாம்மா நீங்கள் சாப்பிடுலாம் கொடுக்க மாட்டார். அவர் கோயிலில் சாப்பாடு இருக்குது, நம்ம தான் தேடி போகணும். இருக்குது, பட்னி இருக்காதீங்க. தயவு செஞ்சு யாரும் சாப்பாடு இல்லைன்னு இனிமேல் கடவுள் மேலே பழியே போடாதீங்க. சாப்பாடு கடவுள் மனித ரூபம். ஸோ அவர் எப்படின்னா மனித ரூபமாக வந்து 3 வேளை சாப்பாடும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா கோவிலையும் கொடுத்துட்ருக்காங்க, எந்த கோயிலும் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. மெயினாக முருகர் கோயிலில் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் 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 இனி உங்களோட பசி பட்னிக்கு அவர் மேலே பழியப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வயிறார சாப்பிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீ இப்படி